யாருக்கெல்லாம் வந்து புடவை கட்டுறது பிடிக்கும் அப்படின்னா அவங்க கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு ஹார்ட் வந்து கொடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து புடவை கட்ட பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ஒரு லைக்கும் கொடுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, டிசம்பர் 21 பாத்தீங்கன்னா உலக புடவை தினம். இது வந்து எதுக்காக வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கைவினை கலைஞர்கள் அவங்கள கௌரவிக்கிற விதமாகவும், நம்மளோட நேர்த்தியா வந்து புடவை வந்து நெசவு செய்யற அந்த நெசவாளர்களை கௌரவிக்கிற விதமா வந்து இந்த தினம் வந்து கொண்டாடப்படுது. இதை வந்து முதல்ல வந்து கொண்டாடணும்னு நினைச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நிஸ்துலா ஹெப்பரும், அதுக்கப்புறம் சிந்தூர கவிதி அப்படிங்கிறவங்க தான் வந்து இது முதல்ல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான தேசிய அங்கீகாரமும் கிடைச்சது. அதுக்கப்புறம் நளினி சேகருங்கிறவங்க 2009 இதை வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து பிரபலமாச்சு. 2020 தான் உலக புடவை தினம் அப்படிங்கிறது வந்து பெரிய லெவல்ல வந்து கொண்டாடப்படவே ஆரம்பிச்சது. ஸோ வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டு பெண்களுக்கு வந்து புடவை கட்டுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப நிறைய இடங்கள்ல வந்து சாரி பிசினஸ் தான் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த புடவை வந்து நம்மளும் வந்து பெருமை சேர்க்கும் விதமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க.